இப்போ நம்ம எங்கே வெளியே கிளம்பிட்டோன்னா இங்கே டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு டிமார்ட்டுக்கு வந்திருக்கோங்க. மளிகை சாமான் சுத்தமாக காலி ஆயிடுச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வீட்டில் இருந்து நடந்து போகிற தூரம் தான். அதனால் சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி அப்படியே ரோட்டில் ஒரு வாக்கிங் ஈவினிங் டைமில் வாக் போன மாதிரி ஆயிடுச்சு. மளிகை சாமான் வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. டிமார்ட் ரீச் ஆகிட்டோம். வீட்டுக்கிட்டேருந்து எடுக்கும்போதே ஜூம் பண்ணி எடுத்துட்டேன் அந்த டிமார்ட்ன்ற போர்டு. இப்போ தான் கிட்டவே வந்திருக்கோம். வந்து உள்ளே நுழைஞ்சு சரி ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புவோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அவங்க போய் ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி வந்து இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சாட்டர்டே சண்டேல தான் செம்ம ரஷ்ஷாக இருக்கும். பார்த்தா வீக் டேஸில் அவ்வளோ கூட்டமாக இருக்குது. உள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா லைனில் நின்று போகிற மாதிரி இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே குலோப் ஜாமுன், ரசகுல்லா, பிஸ்கெட்ஸு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. குலோப் ஜாம், ரசகுல்லாலாம். இது வந்து ஸ்வீட்ஸு அந்த இதுவும் இருக்கும்ல நம்ம சோன் பப்படி, அதெல்லாம் பை ஒன் கெட் ஒன் போட்டிருந்தாங்க. பிஸ்கெட்டும் பை ஒன் கெட் ஒன்லாம் போட்டிருந்தாங்க. இது மேரிகோல்டு வந்து 115 ரூபா தான். ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருந்துச்சு பிஸ்கெட்ஸ்லாம். ப நிறைய அது மாதிரி பிஸ்கெட்ஸ் லூஸில் வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரி பல்காக வாங்கிட்டு போய் வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. ரொம்ப ரொம்ப கம்மி விலை. குட் டே, மேஜிக் பிஸ்கெட்லாம் கூட இதெல்லாம் கூட பை ஒன் கெட் ஒனில் போட்டிருக்காங்க. பட்டர் குக்கீஸ், இந்த பட்டர் குக்கீஸும் பை ஒன் கெட் ஒன் தான். நானே பார்த்துட்டு அது ஆச்சரியமாகி போச்சு. பரவாயில்லையே, பை ஒன் கெட் ஒன்லேயே இவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருக்கேன்னு. ஆனால் நாங்கள் எதுவும் வாங்கலை. ஏன்னா வாங்கிட்டு வந்த அன்றைக்கே காலி ஆகிடும். எங்கள் வீட்டில் பல்காக சாப்பிட்ருவாங்க, பல்காக வாங்கிட்டு வர மாதிரி. அதனால் நான் வாங்கலை. பிஸ்கெட்ஸ்லாம் அப்படியே ஒரு பார்த்துட்டு ரஸ்க்கு மட்டும் வாங்கினோம். ரஸ்க்கு மட்டும் ஒரு பல்காக ஒரு இதில் வாங்கியாச்சு, டோஸ்டி. ஏன்னா ரஸ்க்கு வந்து டெய்லி ஒன்று டிப் பண்ணி டக்குன்னு சாப்பிட்டு ஸ்கூல் கிளம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கூல் லீவுன்றதுனால காலையில் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே ஸ்கிப் பண்ணிடுறாங்க. சரி ஏதாச்சும் சாப்பிடுவாங்க. ரஸ்க்கு மட்டும் வாங்கியாச்சு. பார்த்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் ஒன்று வாங்கிட்டோம். இந்த பக்கம் டக்குன்னு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரஸ்க்கு வாங்கின பிறகு தான் நான் எப்போவுமே நம்ம ரெகுலராக ஒன்று வாங்குவோம்ல, அதெல்லாம் இருந்துச்சு. மில்க் ரஸ்க்கு எல்லாமே பை ஒன் கெட் ஒனில் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நட்ஸு எல்லா வெரைட்டியான, அதாவது பூசணி விதை, பச்சை பூசணி விதை, சூரியகாந்தி விதை அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். நம்ம லைனாக வெள்ளரி விதை எல்லாமே ஆஃபர் ப்ரைஸில். ஆலி விதை கூட வறுத்து வச்சுருந்தாங்க நான் பார்த்த வரைக்கும். இங்கே எல்லாமே இருந்துச்சு. சியா சீட்ஸு, எல்லா நட்ஸ் வெரைட்டியும் ஒரே இடத்துல. இது குலாஸோட நாட்டு சக்கரை தாங்க. இது வந்து பை ஒன் கெட் ஒனில் போட்டிருந்தாங்க. சரி 30 ருபீஸ் வாங்கியாச்சு. நான் ஒன்று வாங்கினேன், எங்கள் அம்மா 2 வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் பார்த்தோம். சரி வெல்லம் லூஸ்லேயே எடுத்துக்கலாம். இது பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்க. லூஸில் வாங்கிக்கலான்னு லூஸில் எடுத்தாச்சு. எல்லாருமே போனதால் 4 பக்கமும் 4 நாள் பார்த்துட்ருந்தோம். நான் பார்த்தது மட்டும்தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா ரொம்ப கூட்டம், எதுவுமே எடுக்க முடியல வீடியோவே. கிளியராகவே எதுவுமே பார்க்கவும் முடியல. முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன். அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. வெல்லம், அப்புறம் வந்து ஜவ்வரிசி, இது வந்து அவல் எல்லாமே ஆஃபர் ப்ரைஸ் தாங்க. எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி விலை வெளியில் வாங்குறத விடவே. நாங்கள் இங்கே டிமார்ட் ஸ்டார்ட் ஆகி 2, 3 வருஷம் தான் ஆகுது. எப்போவுமே இங்கேயே வந்துடுது. ஏன்னா வெளியில் வாங்குறத விட இங்கே ரொம்பவே கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது எல்லாமே. பச்சை பயிறு, சிறுபருப்பு, உளுந்து எல்லாமே ஒரு ரேக்கில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. பேக்கிங்லேயும் இருக்குது, லூஸ்லேயும் இருக்குங்க எல்லா வெரைட்டிஸுமே. அதே உளுந்து, சிறுபருப்பு எல்லாமே லூஸ்லேயும் இருக்கும். நாங்கள் எப்போவுமே லூஸில் தான் வாங்குவோம். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மூக்கடலை, எல்லா பருப்பும் கலந்தது. அடைக்கெல்லாம் செய்வோம்ல அந்த பருப்பு எல்லாமே. இது வந்து ஃபுல்லாகவே பருப்பு ரேக்கு இது. ஃபுல்லாக ரஷ்ஷு. எந்த பக்கம் வீடியோ எடுக்கிறதுனே தெரிலங்க. அந்த மாதிரி எல்லா இடமும் ஃபுல்லாக ரஷ்ஷு. எல்லா சைடுமே வந்து வீடியோ எடுக்க முடியாத அளவுக்கு ஆளுங்க நின்றுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வெல்லம், இது தாங்க லூஸில் நல்லாவே இருந்துச்சுங்க. பாவு வெல்லம் கிலோ 65 ரூபா தான். அதனால் 1 கிலோ வாங்கிட்டோம். பாவு வெல்லம் எப்போவுமே கிடைக்காது. அதனால் சரி நல்லாவும் இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு 1 கிலோ. இது பக்கத்துலேயே அவல், இது பச்சை பயிறுங்க. நாங்கள் கருப்பு உளுந்து 1/2 கிலோ வாங்கினோம். இது கருப்பு உளுந்து தான் இதுவும். இது பேக்கெட்டில் இருக்குது. நான் லூஸில் உடச்ச உளுந்து தான் வாங்கினேன் நான் 1/2 கிலோ. வாங்க போனால் அங்கே எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியாது. காசு மட்டும்தாங்க வேணும். சீரகம் வாங்கணும். சீரகம் ஏன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. கிலோவே 300ரூவாக்குள்ளே தான் வரும். அதனால் எப்போ போனாலும் நாங்கள் 1/4 கிலோ 1/2 கிலோ இந்தமாரி வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா சீரக தண்ணி, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் சீரகம் போடுவோம். காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே. அதனாலவே நாங்கள் சீரகம் எப்போவுமே அதிகமாகவே வாங்கிட்டு வந்துடுவோம். நேற்று நாங்கள் 400 கிராம் கிட்ட சீரகம் வாங்கியிருந்தோம்.
பார்த்திங்கன்னா கோதுமை மாவு, ஏன்னா கோதுமை மாவுலாம் அவங்க எடுத்தாங்க, அதனால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. கோதுமை மாவு, அஸ்ஸாம் டீ தூளுங்க. எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும், அவங்க டீ போட்டு குடிக்கிறதுனால. எப்போ போனாலும் 1/2 கிலோ 3/4 கிலோ அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. பாஸ்மதி ரைஸ், அப்படியே பாஸ்மதி பக்கம் போயிட்டோம். 1 கிலோ பிரியாணி அரிசி 98 ரூபாங்க. சரின்ட்டு 2 கிலோ வாங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் வேர்க்கடலை, பச்சை கடலைன்றதுனால காஞ்ச கடலைங்க. இது நம்ம நைட்டு ஊற வச்சிட்டோம்னா காலைல பச்சை கடலை மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம், வேக வச்சும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நைட்டு ஊற வச்சுட்டு போயிட்டோம்னா பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்ருப்பாங்க. இது எல்லா வகையான ஸ்பைசஸும் இந்த இடத்துல இருக்குங்க. மிளகு, சீரகம், பட்டை, லவங்கம், அன்னாச்சி பூவு. இது தான் சொன்னேன் பார்த்தீங்களா, வறுத்து வச்ச அந்த ஆளி விதை. அப்படியே நீங்கள் எடுத்து பிரித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்லாம். முடி வளர்ச்சிக்கெலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நல்ல பெனிஃபிட் இருக்குது. எல்லா ஸ்பைசஸுமே பேக்கெட்டில் 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் இருக்குங்க. நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். பல்காக வாங்க தந்தாலும் வாங்கிக்கலாம். மிளகு 50 கிராம் 63 ரூபா போட்டிருந்தது. நம்ம பட்ஜெட்டுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க. அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது அப்படிலாம் இல்லை. இதுவும் இந்த சைட்லேயும் ரேக்லேயும் ஃபுல்லாகவே நட்ஸ் வச்சுருந்தாங்க. எந்தெந்த பக்கம் போகிறோமோ அந்தந்த பக்கம் ஒரு பாக்கெட் நட்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா பார்க்காதவங்க கூட அந்த இடத்துல பார்த்து எடுத்துப்பாங்கலாம் என்னன்னு தெரியல. அதனால் வச்சுருக்காங்க, பரவாயில்ல. எல்லா விதமான இதுவும், மூக்கடலை. இங்கே வந்து கடுகுங்க 50 கிராம் 100 கிராம்லேருந்து 1/2 கிலோ வரைக்கும் கடுகு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 1/2 கிலோ வந்து 60 ரூபா வருது. நாங்கள் எப்போவுமே போனாலே கடுகு 1/2 கிலோ பேக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்துடும். ஏன்னா அது அப்பப்போ தீந்துரும்ல, அதனால் மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி போகிற மாதிரி தான் இருக்கும். வெந்தயம் 1/2 கிலோ வந்து 60 ரூபா என்னவோ இருந்துச்சு. வெந்தயமும் இட்லி ஊற வைக்கும்போது போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம காரக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். வெந்தயம் ஊற வச்சு தலைக்கு போடுவாங்க. அதனால் வெந்தயமும் எங்கள் வீட்டில் நிறைய யூஸ் ஆகும். அதனால் வெந்தயமும் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, இது லெமன் சால்ட்டுங்க. லெமன் சால்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, விளக்கு சாமான் தேய்க்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். லெமன் சால்ட் வந்து ஏதோ குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். லக்னோ சோம்புன்னு போட்டிருந்துச்சு, என்னென்னு எடுத்து பார்த்தேன் நான். பார்த்தா நம்ம சோம்பு வந்து அது கொஞ்சம் சப்பை மெல்லிஸாக இருக்குது, அவ்வளோதானே தவிர வேறு எதுவும் இல்லை. இது நம்மளோட 90s கிட்ஸில் அந்த குட்டி குட்டி கல்கண்டு மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, மிட்டாய். கோயிலுக்கு போனால் எல்லோரும் வாங்கிட்டு வந்து தருவாங்கள்ல, அந்த மிட்டாய், டைமண்ட் கல்கண்டு எல்லாமே ரொம்பவே 10 ரூபா 12 ரூபா பாக்கெட் தாங்க 100 கிராம். சும்மா வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்டில் பண்ணி வச்சுருக்காங்க, 50 100ன்ட்டு. எல்லாமே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து டைம் அதிகமாகுது, கால் வலி எடுக்குது. புளி 1 கிலோ 167 ரூபாங்க. ஆனால் ரொம்ப கொட்டையாக இருந்துச்சு, அது மட்டும் நான் வாங்கலை, வச்சுட்டேன் நான். 167 ரூபான்னும்போது அதிகம் அது. கருப்பு மூக்கடலை ஏற்கனவே இருக்குது, வாங்கிட்டு வந்தது, அதனால் நாங்கள் வாங்கலை. கோதுமை மாவு, மைதா மாவு, ராகி மாவு, அந்த மாதிரி எல்லாமே அவங்க மாவு ஐட்டம்லாம் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து பில்லு போட்டு வச்சுருக்காங்க அங்கே பேக்கெட்டில் எடை போட்டு. ஏன்னா எடை ஒரு இடத்துல போடணும், இன்னொரு இடத்துல போய் தான் நம்ம பில்லு போடணும். இங்கே எடை போட்டு எடுத்துகிட்டு போனால் தான் அங்கே பில்லு போட்டே தருவாங்க. தேங்காய்லாம் ஒரு பீஸ் 32 ரூபாங்க. நல்ல பெரிய தேங்காவே இருந்துச்சு. ராகி சேமியா, நார்மல் சேமியா, எலுமிச்சை சேமியா, அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் கடல் உள்ள வந்துட்டோங்க. எண்ணெய் கடல்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெரிய ஏரியாவில் ஃபுல்லாகவே எண்ணெயை அடுக்கி வச்சுருந்தாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லைன் ஃபுல்லாகவே எண்ணெய் அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே எண்ணெய் தான். நல்லெண்ணெயிலேருந்து தேங்காய் எண்ணெய் எல்லாமே வந்து விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு. நல்லெண்ணெய் வாங்கினோம் நாங்கள், கோல்டு வின்னர் வாங்கலை. நல்லெண்ணெய் கடலை எண்ணெய் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த வாட்டி கோல்டு வின்னர் ஏற்கனவே ஒரு பாக்கெட் இருக்குது, போதும் அப்படின்ட்டு. நாங்கள் குக்கிங்க்கு கடலை எண்ணெயும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால நான் கோல்டு வின்னர் வாங்கலை. கோல்டு வின்னரும் 155 ரூபாய்க்கு என்னவோ இருந்துச்சு. மிஸ்டர் கோல்டு அந்த மாதிரி எண்ணெய்லாம் இருந்தது. நாங்கள் வந்து 777 நல்லெண்ணெய் தான் வாங்கினோம். தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஏற்கனவே வாங்கி எண்ணெய் காய்ச்சி வச்சுட்டேன். எண்ணெய் காய்ச்சின வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால் நான் தேங்காய் எண்ணெய் வாங்கலை, இல்லைனா தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக 2 லிட்டர் வாங்குவேன். குக்கிங்க்கு இப்போ இருக்குது 1/2 லிட்டர், அதனால் போதும். தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 3 நான் குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவேன். நான் கோல்டு வின்னர் மட்டும் நாங்கள் பொரிக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். 5 லிட்டர் கேனு 830 ரூபா 700 ரூபா அந்த மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. அவங்கவுங்களுக்கு என்ன ஈஸியான ரேட்டில் கிடைக்கும், கம்மியான விலையில அதை பார்த்து வாங்கிக்கலாம். இது 164 கோல்டு வின்னர், அதனால் சரி வேண்டாம், 180 ரூபா இருந்துச்சு கடலெண்ணெய், 15 ரூபா எக்ஸ்ட்ரா வருது, பரவாயில்ல கடலெண்ணெய் வாங்கிக்கலான்னு வாங்கிட்டோம். நடந்து கால் வலி வந்துடுச்சு, போக போக டைம் ஆகுது.
எப்போ முடியும் எப்போ முடியும்னு வேணால் நடந்து, ஏன்னா நாங்கள் பாதி இடம் போகவே இல்லை. தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு நாங்கள் அப்படியே திரும்பிட்டோம். ஏன்னா அவ்வளோ கூட்டம். உள்ளே போக கூட வழி இல்லை. செம்ம கூட்டமாக இருந்துச்சு. எப்போ போனாலும் இவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அந்த இடம். ஏன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைன்றதுனால தாங்க அவ்வளோ இதுவாக இருக்குது. வெளியில் வாங்குற விலையை விட இங்கே ரொம்ப கம்மி. பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ரேட்டோட தான் காமிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக இருக்குது என்னன்னுட்டு. ஃபுல்லாகவே ஊதுவத்தி அந்த மாதிரி இது தாங்க இருக்குது. அது கடலெண்ணெய் எடுக்கிறதுக்கு பதிலாக நல்லெண்ணெயே 2ஆக எடுத்து வச்சிட்டாங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டோம். இந்த சைடு ஃபுல்லாகவே வந்தால் ஊதுவத்தி, பூஜை சாமான் ஐட்டம் எல்லாமே ஒரே இடத்துல அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லா வகையான நறுமணமும் உள்ளே நுழைஞ்சோடனே வந்துடுங்க. ஃபுல்லாகவே என்ட்ரன்ஸ்லேயே. 180 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா மிஸ்டர் கோல்டு எண்ணெய் இருந்துச்சுங்க, கடலெண்ணெய். அதை தான் நாங்கள் வாங்கினோம். மிஸ்டர் கோல்டு கடலெண்ணெய் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா கோல்டு வின்னருக்கும் அதுக்கும் ஒரு பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லை. அதனால் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் எல்லாமே பவுடர் ஐட்டம்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து மஞ்சத்தூள் எப்போவுமே 1/2 கிலோ வாங்கிட்டு வருவோம். ஏன்னா பூஜைக்கும் யூஸ் பண்ணுறதுனால, சமையலுக்கும் யூஸ் பண்ணுவோம். அதனால் எப்போவுமே நாங்கள் 1/2 கிலோ தான் வாங்குவோம் மஞ்சத்தூள் ஆச்சி தான் வாங்கினேன் இந்த வாட்டி. எப்போவுமே நம்ம டிமார்ட்டில் அரைச்சி வச்சுருக்க தூள் தான், அது மேலே கை காமிக்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி வந்து நான் ஆச்சி வாங்கிட்டேன். சரி, ஆச்சி கம்மியாக இருக்குது, 95 ரூபா 1/2 கிலோ போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ஆனால் பில்லு போடுற இடத்துல பார்த்தா 120 ரூபா போட்டு கொடுத்துருக்காங்க. அதான் ஏன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது தான் கேட்கணும். என்னன்னு தெரியல, போய் தான் கேட்கணும். அப்படியே ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வரத்துக்கே இவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளே நாங்கள் போகும்போது 4:30 மணி, வெளியே வரும்போது 7:30 மணி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப லேட்டு. ஏன்னா இத்தனைக்கும் நாங்கள் வந்து தேவையானதை மட்டும்தான் வாங்குகிற இடத்துக்கு தான் போய் நின்று பார்த்து வாங்கிட்டுருக்கோமே தவிர, எல்லாத்தையும் கூட நாங்கள் ரவுண்ட்ஸ் அடிச்சிருந்தா கூட லேட் ஆகியிருக்கும். அவ்வளோ தூரம் சுற்றி வந்திருக்கோன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ லேட்டு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கனாக்கா நெய், டால்டா, எல்லா விதமான வெரைட்டி நெய்யும் அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்பவும் பரவாயில்லன்னு சொல்லலாங்க ரேட்டு எல்லாமே. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா, சில இதெல்லாம் பை 1 கெட் 1 கொடுக்குறாங்க, சிலது வந்து ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்றதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு உள்ளே நுழைஞ்சோம்னா, வெளியில் நம்ம மாதத்துக்கு 1000 2000ன்னு வாங்குற மளிகை சாமான் இங்கே ஒரு நீங்கள் 3000 வாங்குறீங்கன்னா இங்கே ஒரு 2500 வாங்கலாம். 500 மிச்சமாகும் இல்லையா? அதனால தான் வந்து கால் வலிச்சாலும் பரவாயில்லன்னு போயிட்டு இவ்வளோ ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு வரோம் நம்ம. இந்த ட்ராலி தள்ளிட்டு போக கூட இடம் இல்லைங்க, அவ்வளோ கூட்டம்னு பார்த்துக்குங்களேன். ட்ராலி தள்ளிட்டு போக முடியல, நடக்க முடியல, கீழே குனிஞ்சு ஒன்று எடுக்க முடியல, சரியான கூட்டம். நான் எங்கே கொஞ்சம் காலியாக இருக்கோ அந்த இடம் மட்டும் தான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள். அப்பயும் நடுவில் ஒருத்தர் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்து எடுத்து வச்சுட்ருக்கோம். ரேட் எவ்வளோ வந்திருக்குன்னு கணக்கு பண்ணி எடுப்போம். ஏன்னா அங்கே போய்ட்டு அப்புறம் காசு பத்தலைன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணி தான் எடுப்போம்.